திருப்புகழ் 468. சந்திர ஓலை குலாவ கொங்கைகள் மந்தரம் ஆல நீர் ஆல நன்னீர் ததும்ப நல் ஷண்பக மாலை குலாவு இளம் குழல் மஞ்சு போல தன் கயல் வாழி கண்ணார் இளம் பிறை விண்புருவார் இதழ் கோவையின் கனி தன் செயலார் நகை ஜோதியின் கதிர் சங்கு மேவும் கந்தரர் தேமலும் மார் பரம்ப நல் சந்தன சேருடன் ஆர் கவின் பெரு கஞ்சுகமாம் மிடரு ஓதை கொஞ்சிய ரம்பையாரை கண் களி கூற வெகு ஆசை கொண்டு அவர் பஞ்சனை மீது குலாவினும் திரு கண்களில் ஈராறு தின்புயமும் கொள்வேனே. இந்திரலோகமுளார் இதம் பெற சந்திர சூரியர் தேர் நடந்திட என் கிரி சூரர் குழாம் இறந்திட கண்ட வேளா இந்திரை கேள்வர் பிதாமகன் கதிர் இந்து ஜடாதரன் வாசவன் தொழுது இன்புறவே மனுநூல் விளம்பிய கந்தவேளே சிந்துரமால் குவடு ஆர் தனம் சிறு பெண்கள் சிகாமணி மோக வஞ்சியர் செம் தினை வாழ் வழி நாயக ஒன்புக அன்பர் ஓது செந்தமிழ் ஞான தடாகம் என் சிவ கங்கை அளாவு மகா சிதம்பர தின்சபை மேவு மனா சௌந்தர தம்பிரானே. மிடர் ஓதை கொஞ்சிய ரம்பையாரை கண் களி கூற வெகு ஆசை கொண்டு அவர் பஞ்சனை மீது குலாவினும் திரு கண்கள் ஈராறு தின்புயமும் கொள்வேனே. செந்தமிழ் ஞான தடாகம் என சிவ கங்கை அளாவு மகா சிதம்பர தின் சபை மேவும் மன்னா சௌந்தர தம்பிரானே. இந்திர உலகத்தில் உள்ளவர் இன்பமடையவும் சந்திர சூரியரின் தேர்கள் உலாவி வரவும் 8 குல மலைகளில் உள்ள அசுரர் கூட்டங்கள் இறந்து ஒழியவும் எய்த வேலை உடையவனே குழாம் இறந்திட கண்ட வேளா என்கிரி சூரர் குழாம் இறந்திட கண்ட வேளா. இலக்குமியின் கணவரான திருமாலும் நான்முகனும் ஒளி வீசும் பிறைச்சந்திரனை சடையில் வைத்த சிவபெருமானும் இந்திரனும் வணங்கி இன்பம் பெறவே அறக்கலையை எடுத்து உபதேசித்த கந்த வேளே இந்திரை கேள்வர் பிதாமகன் கதிர் இந்து ஜடாதரன் வாசவன் தொழுது இன்புறவே மனு நூல் விளம்பிய கந்தவேளே செங்குங்குமம் அணிந்து பெருமலை போல் விளங்கும் கொங்கைகளை உடைய சிறு பெண்களுக்கு எல்லாம் தலைவியாய் நின் ஆசைக்கு ஏற்ற வஞ்சிக் கொடி போன்றவளாய் நல்ல திணைப்புணத்தில் வாழ்ந்த வள்ளிநாயகிக்கு கணவனே விளங்கும் குகனே அடியார் புகழும் செந்தமிழ் ஞான நீர் நிலையான சிவகங்கை என்ற பொய்கை விளங்கும் பெரிய சிதம்பரத்தின் திண்ணிய பொன் சபையில் விளங்கும் அரசே அழகான தம்பிரானே. இச்சிவகங்கை தீர்த்தத்தில் நீராடினால் செந்தமிழ் ஞானம் பெறலாம் என்பது வழக்கு. விலைமங்கையர் சந்திரனை போன்று குளிர்ந்த ஒளியை தரும் காதோலை விளங்க கொங்கைகள் இயல்பு பொருந்த அழகான செண்பக மலர் மாலை விளங்கும் இயல்பு உடையவர் மென்மையான கூந்தல் மேகம் போல விளங்க குளிர்ந்த மீன் அம்பு போன்ற கண்களை உடையவர் இளம்பிறை போன்ற புருவத்தினர் கோவை கனியினை போன்ற இதழையும் விலைமகளிர்க்கே உரிய சாகச செயலை நிறைய செய்பவர் பல் ஒளி கதிர் ஒளி போன்று விளங்குபவர் சங்கு போன்ற கழுத்தினை உடையவர் தேமல் மார்பில் பரவ நல்ல சந்தன கலவையின் நிறைந்த அழகை பெற்ற சட்டை அணிந்த அழகிய கழுத்தினின்றும் உண்டாகும் ஒளி கொஞ்சுவதாய் விளங்கும் அரம்பை போன்றவர் அத்தகைய விலைமங்கையர் மீது கண் கழிக்க மிகுந்த ஆசை கொண்டு அவர்களுடனே குலவி விளையாடினாலும் அழகிய உன் கண்கள் 12 திருத்தோள்களும் உள்ளத்தில் கொண்டு துதிப்பேன். அவ்வாறு உன்னை துதிப்பதற்கு நீ அருளுவாயாக. எப்பொழுதும் உன்னை துதிப்பதற்கு அருள வேண்டும் என்றவாறு